Section titled Constructive Program of Gandhi. காந்தியடிகளுடைய ஆக்கப்பூர்வ திட்டம். After the Chowri Chowra incident, Gandhi felt that the volunteers and the people had to be trained for a non-violent struggle. சௌரி சௌரா நிகழ்ச்சிக்கு பிறகு ஆர்வலர்களும் மக்களும் அகிம்சை போராட்டம் குறித்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று காந்தியடிகள் வற்புறுத்தினார். நான் வயலன்ஸ் ஸ்ட்ரகிள் சொன்னால் அகிம்சை வழியில் போராட்டம். As a part of this efforts, he focused on promoting Qadi Hindu-Muslim unity and the abolition of untouchability. அதன் ஒரு பகுதியாக காதி இயக்க மேம்பாடு, இந்து முஸ்லிம் ஒற்றுமை, நெக்ஸ்ட் அண்ட் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஒழிப்பு ஆகியவற்றை அவர் கவனம் செலுத்தினார். He exhorted the congressmen, go throughout your district and spread the message of the message of Hindu-Muslim unity, the message of anti-untouchability, and take up in hand the youth of the country and make them the real soldiers of Swaraj. உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள், கதர் இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு ஆகியன பற்றிய செய்திகளை பரப்புங்கள். இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக மாற்றுங்கள் என்று காந்தியடிகள் காங்கிரஸாருக்கு அறிவுறுத்தினார். Take up his hand of youth of the country and make them the real soldiers of Swaraj. He made it compulsory for all Congress members to wear Qadar. அகில இந்திய நெசவாளர் அமைப்பு உருவாக்கப்பட்டு காங்கிரஸ் உறுப்பினர் கதர் உடுப்பதை கட்டாயமாக்கினார். The All India Spinners Association was formed. இந்த குறிக்கோள்களை அடையாமை சுயராஜ்யத்தை அடைய முடியாது என்று காந்தியடிகள் உறுதியாக நம்பினார். அகில இந்திய நெசவாளர் அமைப்பும் உருவாக்கப்பட்டது. அகில இந்திய நெசவாளர் அமைப்பு என்னாச்சுன்னா உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா பைகாட் ஆஃப் சைமன் கமிஷன். அப்போ சைமன் குழு புறக்கணிப்பு என்ன கணக்கு சொல்லலாம், இதுவும் டைம் லைனில் கேட்பாங்க. சைமன் குழு புறக்கணிப்பு, கோ பேக் டு த சைமன். On 8 November 1927, the British government announced the appointment of the Indian and Statutory Commission. 1927 நவம்பர் 8ஆம் நாள் இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதாக ஆங்கில அரசு அறிவித்தது. Composed of 7 members headed by Sir John Simon, it came to be widely known as the Simon Commission. சர்ஜான் சைமன் தலைமையிலான இந்த குழுவில் 7 உறுப்பினர்கள் இடம்பெற்றனர். அதுவும் லைன் பண்ணிக்காங்க. நம்பர் ஆஃப் டீம் ஆஃப் த சைமன் கமிஷன்னா 7 member டீம் ஆஃப் த சைமன் கமிஷன். It was an all-white commission with no Indian members. இது சைமன் குழு என்றால் அழைக்கப்பட்டது. இந்தியர்கள் எவரும் இடம்பெறாமல் அனைவரும் வெள்ளையர்களாக இந்த குழுவில் இடம்பெற்றனர். Indians were angered that they had been denied the right to decide their own constitution. இந்தியர் ஒருவர் கூட உறுப்பினராக இல்லாத காரணத்தினால் இந்தியர்கள் ஆத்திரமும் அவமானமும் அடைந்தனர். All sections of India, including the Congress and the Muslim League, decided to boycott of the Simon. தங்கள் அரசியல் சாசனத்தை நிர்ணயிக்க தங்களுக்கு உரிமை இல்லாத நிலை கண்டு குதித்தனர்.
wherever the commission went to their product and black flag marches with the slogan of Go Back Simon. காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அனைத்து இந்திய பிரிவுகளும் இந்த சைமன் குழுவை புறக்கணிப்பது என முடிவு செய்து இந்த குழு சென்ற இடங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டங்களும் கருப்பு கொடி ஏந்தியபடி சைமனை திரும்பி போ என்ற முழக்கங்களும் இடம்பெற்றன. அதுவும் go back to the Simon Commission. The protesters were promptly assaulted by the police. போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் கொடூரமாக தாக்கப்பட்டனர். One such assault in Lahore, Lala Lajpat Rai was seriously injured. They died a few days later. அவர் நடந்த கடுமையான தாக்குதல்களில் லாலா லஜபதி ராய் மிக மோசமாக காயமடைந்து பின்னர் சில நாட்களில் உயிரிழந்தார். அப்போ நெக்ஸ்ட் டைட்டில் வந்து நேரு ரிப்போர்ட். எதுக்கு என்ன பார்க்கலாம், நேரு ரிப்போர்ட் அப்படின்னா நேருனுடைய அறிக்கை. The Simon Boycott unit the different political parties in India. இந்தியாவில் இருந்த பல்வேறு அரசியல் கட்சிகளை சைமன் குழு புறக்கணித்து ஒன்றிணைத்தது. An all-party conference held in 1928 with the objective of a premier constitution for India as an alternative to the Simon Commission proposals. அப்போ சைமன் குழு முன்மொழிவுக்கு மாற்றாக இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு 1928 அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்றது. A committee formed to outline the principles on the basis of which the constitution was to be drafted. இந்த கொள்கையின் அடிப்படையில் அரசியல் சாசனம் அறிவிப்புக்காக திட்டம் வகுக்க மோதிலால் நேரு தலைமையிலான கமிட்டி அமைக்கப்பட்டது. The committee report known as the Nehru report recommended. அந்த கமிட்டியின் அறிக்கை நேரு அறிக்கை என்று அழைக்கப்பட்டது. அதில் பரிந்துரை செய்யப்பட்டவை: First one, domination status for India. இந்தியாவுக்கு தன்னாட்சி பகுதி என்ற டொமினியன் தகுதி வழங்கப்பட வேண்டும். Second, election of the central legislature and the provincial legislatures on the basis of joint and mixed electorate. மத்திய சட்ட பேரவை மற்றும் மாகாண சட்ட பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தல் நடைபெறுவது. Reservation of seats for Muslim in the central legislature and in a province where there are in a minority, and for the Hindus in northwest frontier province where they were in a minority. மத்திய சட்ட பேரவை மற்றும் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக உள்ள மாகாண சட்ட பேரவைகளில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு, அதேபோல் இந்துக்களுக்கு அவர்கள் சிறுபான்மையினராக உள்ள வடமேற்கு எல்லை மாகாணத்தில் இடஒதுக்கீடு. Next one, points provision of a fundamental rights and universal adult branches. பொது வாக்களிப்பு முறை அடிப்படை உரிமைகளை வழங்கப்படுவது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜின்னா ப்ரொபோசல் ஆன் அமெண்ட்மெண்ட்ஸ் டு த ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர். மத்திய சட்டப்பேரவை இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஜின்னா சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தார். He demanded that 1/3 of the seats be reserved for Muslims. 3/1 இடங்கள் முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரினார். தேஜ் பகதூர் சாப்ரு supported him and pledged that it would make no big difference. அவர் ஆதரித்த தேஜ் பகதூர் சாப்ரு இது பெரும் மாற்றத்தை தராது என்று வேண்டினார். However, எனினும் it was defeated in the all party conference. அனைத்து கட்சி மாநாட்டில் இவை அனைத்தும்
தோல்வி கண்டன. However, பின்னர் it was also rejected. பின்னர் இது தோல்வி கண்டன. இவை அனைத்து என்னாச்சு அப்படின்னா, ஏன்னா அனைத்து கட்சி மாநாட்டில் இவை அனைத்து தோல்வியும் கண்டன. Later he proposed a resolution which came to be known as a Jinnah 14 points. பின்னர் ஜின்னாவின் 14 அம்சம் என்ற அழைக்கப்பட்ட தீர்மானத்தை அவர்கள் முன்வைத்தனர். அதை லைன் பண்ணிக்க. ஜின்னாவுடைய எத்தனை அம்ச கொள்கைனா 14 அம்சம். However, it was rejected. எனினும் அதுவும் நிராகரிக்கப்பட்டது. Jinnah, who was hailed as a ambassador of Hindu-Muslim unity, thereafter changed his stand and began to espouse the cause of a separate nation for Muslims. இந்து முஸ்லிம் ஒற்றுமையுடன் தூதராக பாராட்டப்பட்ட ஜின்னா பின்னர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு முஸ்லிம்களுக்கு தனி நாடு என வலியுறுத்த ஆரம்பித்தார்.